வணக்கம். இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுற இன்னைக்கு மார்ச் 1. மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வலையஞ்சலில் முதல் வீடியோ பதிவேற்றியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற செய்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற இந்த ஆங்கில முறை காலண்டர் அப்படிங்கிறது ரோமானியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப குறிப்பாக ஜூலியஸ் சீசர் தான் இந்த திருத்தப்பட்ட இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த காலண்டர் முறையை அறிமுகப்படுத்தியவர். லீப் ஆண்டு, இந்த லீப் ஆண்டுடைய தந்தையாகவும் இந்த மன்னரை தான் குறிப்பிடுறாங்க. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 29 தேதிகளாக இருக்குது. லீப் ஆண்டு 4 வருடத்துக்கு ஒரு முறை வருது. திருத்தி அமைக்கப்பட்ட நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேலண்டரை முதல் ஆண்டாக உருவாக்கும் பொழுது 365 நாள், அடுத்த ஆண்டு 365 நாள், 3வது ஆண்டு 365 நாள், இந்த 4வது ஆண்டு 366 நாள் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கான கால அளவு தான். இந்த கால அளவு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு புள்ளியிலேருந்து பூமி சூரியனை சுற்ற ஆரம்பித்து திரும்பி அந்த புள்ளியில் நின்னால் அது ஒரு ஆண்டு இல்லையா? இந்த ஒரு ஆண்டுங்கிறது ஒவ்வொரு நாளாக 365 நாள் எப்படி கணக்கிட்டுருக்கோம் அப்படின்னா, பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரத்தை எடுத்துக்குது. அப்படி இந்த சூரியனை பூமி சுற்றும் பொழுது அது தன்னைத்தானேயும் சுற்றிக்கிட்டு இந்த சூரியனையும் சுற்றி வருது. அப்படி ஒரு இடத்துல ஆரம்பித்து இந்த சூரியனை ஒரு முறை சுற்றி அதே இடத்துக்கு நிற்கும் பொழுது இந்த பூமி தன்னைத்தானே எத்தனை முறை சுற்றி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரத்தை எடுத்துக்குது இல்லையா? அப்படி எத்தனை முறை சுற்றி இருக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்குன்னு பார்க்கும்போது 365 முறையும் ஒரு 6 மணி நேரம் ஏறக்குறைய, அதாவது கால் நாள், அதாவது 365 கால் நாள் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணுறாங்க. இப்போ 365 நாளை முழு நாட்களாக நம்ம கணக்கிட்டுறோம். இந்த கால் நாளை எப்படி காலண்டரில் வைக்க முடியும்? வைக்க முடியாது. 365 நாளுக்கு அப்புறம் 366வது நாள் தான் நம்ம குறிப்பிட முடியும். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த காலண்டரை அமைக்கும் பொழுது இந்த கால் நாளை சேமித்து வைக்கிறாங்க 3 வருடங்களுக்கு. இப்போதைக்கு இதை கணக்கில் கொண்டு வர வேண்டாம், அப்படியே வைப்போம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த 3 ஆண்டும் பிப்ரவரி மாதம் 28 தேதியாக உருவாக்குறாங்க. இப்போ 4வது ஆண்டுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு காலாண்டாக சேமிச்சிட்டு 4வது காலாண்டையும் சேர்க்கும்போது ஒரு நாள் அப்படின்னு உருவாகுது. அந்த ஒரு நாளை எடுத்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிங்கிறதுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு நாளை உருவாக்கி 29 நாள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு காலண்டரை உருவாக்குறாங்க. இந்த 29 நாள் அப்படிங்கிறது 4 வருடத்துக்கு ஒரு முறை சேர்க்கப்படுது. இவ்வளவுதான். இப்படி 29ஆம் தேதி வரக்கூடிய ஆண்டு லீப் ஆண்டு. லீப் ஆண்டை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வருடத்தின் எண்ணெய், அதாவது 2024 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 2024 4ஆல் வகுத்தோம்னா, அதாவது டிவைடு பண்ணால் மீதம் இல்லாமல் டிவைட் ஆகணும், வகுக்கப்படணும். அப்படி இருந்தால் அது லீப் ஆண்டு, மீதி வந்தால் அது லீப் ஆண்டு இல்லை. அவ்வளவுதான். ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம்.
அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு மறுபடியும் 3 ஆண்டுகள் காத்திருக்கணும். 4வது ஆண்டில் தான் மறுபடியும் அவர் அடுத்த பிறந்த நாளை கொண்டாட முடியும். வயசு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையாக கூடுன்னா அப்படி இல்லை. வருஷா வருஷம் அவருக்கு வயசு கூட்டிடும். ஆனால் 4வது ஆண்டு தான் பிறந்த நாளை அவர் அங்கீகாரமாக கொண்டாட முடியும். அப்போ தான் 29வது தேதி காலண்டரில் வரும். அவ்வளவுதான். இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிறந்ததும் கூட இந்த லீப் ஆண்டில் தான், 29வது நாளில் தான். இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.